பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். உலகத்திலே தலை சிறந்த ஒரு யூனிவர்சிட்டி ஒன்றில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்றை செய்தார்கள். அதில் ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் எலிகளை விட்டார்கள். அந்த எலிகள் தத்தளித்து கொண்டே மூழ்கி மரித்து போயிற்று. அடுத்த முறை பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பிக்கொண்டு அதில் எலிகளை விட்டார்கள். அதில் 10 நிமிடம் கழிந்தவுடன் அந்த எலிகளை எடுத்து காப்பாற்றி சற்று நேரம் ஓய்வெடுக்க விட்டுவிட்டு மறுபடியும் விட்டார்கள். 1 அல்ல 2 அல்ல 10 அல்ல 15 அல்ல 60 மணி நேரம் அந்த எலிகள் உயிரோடு இருந்தன. காரணம் நம்பிக்கை. இன்னும் சற்று நேரத்தில் என்னை ஓய்வெடுப்பதற்காக அனுப்புவார்கள், இன்னும் சில நேரங்களில் எனக்கு நல்ல உணவுகளை தரப்போகிறார்கள், நான் உயிரோடு வாழப்போகிறேன் என்ற நம்பிக்கையில் 60 மணி நேரம் அந்த எலிகள் உயிரோடு தத்தளித்தன. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை உருவாக்கினவர், கைவிட மாட்டார், உறங்க மாட்டார், எனக்காக என்னுடைய பிரச்சனைகளுக்கு நிற்பார், உறங்கவே மாட்டார் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோமா? சற்று ஆலோசனை செய்து பாருங்கள். வேதத்தில் நம்பிக்கையை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், பலன் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். பலன் கொண்டு திட மனதாக இருக்க வேண்டும், பயப்படக்கூடாது என்று தேவன் நமக்கு ஒரு அழகான வசனத்தை கூறுகிறார். ஆம் அருமையானவர்களே, ஏதாவது ஒரு பிரச்சனையின் மத்தியில் நம்பிக்கை இழந்து காணப்படுகிறீர்களா? நிச்சயமாக உன்னை உருவாக்கின தேவன் உனக்காக வருவார் என்ற நம்பிக்கையில் நீங்கள் வாழுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.